நான் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோயினால பாதிக்கப்பட்டேன். அந்த நோய் வந்து இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மூச்சு திணறல் மாதிரி வந்து இந்த பையன் இறந்துருவா பண்ணாங்க. பட் என்னைய வந்து எங்க அம்மாச்சி எல்லாமே சேர்ந்து என்னை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்து நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன். அது எப்போ வேணாலும் இறந்துருவான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, கல்யாணம் மட்டும் பையன் பிறந்துட்டான், நாளைக்கு சப்போஸ் நான் இறந்தேன்னா நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன், டேம் இன்சூரன்ஸும் போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் இன்னைக்கே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இறந்துட்டாலும் எனக்கு 1 கோடி ரூபா வந்து என் ஃபேமிலிக்கு போயிடும். ஸோ அதை வச்சு என் ஃபேமிலி, என் தம்பி, என் பையன் வந்து என் ஃபேமிலியை பார்த்துக்குவான். ஆனா ஒரு 1/2 hour நான் அழுதுனா அந்த நோய் எனக்கு வரும். அது வரும்போது அது நான் என்னால வந்து இங்க வந்து என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டேன். அதை வச்சு நான் எப்பனாலும் பார்த்துக்கலாம். 1 கோடி ரூபா வரையும் நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஊருக்கு போனாலும் பண்ணிக்கலாம், நான் சிங்கப்பூரையும் பண்ணிக்கலாம். அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்றேன் என்னன்னா, நீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கும் போதும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இந்த 2 இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டு வச்சுக்கோங்க. நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பம் வாழணும்.